விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கேணிப்பட்டு பகுதியில் ஆம்னி பேருந்து டயர் வெடித்து விபத்திற்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான காட்சிகளை நாம திரையில பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் அசைன் இணைந்திருக்கிறார். அசைன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? விபத்து தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். திருச்சியில் இருந்து சென்னைக்கு 25 பயணிகளுடன் சென்ற ஆம்னி பேருந்துவானது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கேணிப்பட்டு பகுதிக்கு சென்ற போது முன்பக்க டயர் வெடித்து தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த சென்டர் மீடியனை உடைத்துக் கொண்டு எதிர் திசையில் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த வானூர் வட்டம் இடியான்குளம் பகுதியை சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து தங்களை காப்பாற்றுமாறு கதறியுள்ளனர். அப்போது அங்கிருந்தவர்கள் அவர்களை அவசர கால டோர் வழியாக வெளியே மீட்டனர். இந்த நிலையில் விபத்து நடைபெற்ற போது அவ்வழியாக சென்ற விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக ஆம்புலன்ஸை வரவைத்து காயமடைந்த அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியவர்களை மாற்று வாகனம் மூலம் அனுப்பி வைத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த விபத்து குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் நடைபெற்ற இந்த விபத்தினர் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அசைன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கேணிப்பட்டு பகுதியில் ஆம்னி வேன் டயர் வெடிந்து விபத்து ஏற்பட்டதில் பைக் ஓட்டி வந்த நபர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளையும் தகவல்களையும் நாம் கேட்டு பெற்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.